ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாம் ட்ரெஷர். வீட்டில் வந்து ஒரு சின்ன ஃபங்க்ஷன் இருந்துச்சு. ஸோ அதனால் வந்து பார்லர் போய் புக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணுக்கு வந்து மேக்கப் பண்ணணும். ஸோ அதனால் வந்து பார்லர் போய் புக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போன இடம் தாங்க பாண்டிச்சேரியில் இருக்க மிஷின் ஸ்ட்ரீட்டில் இருக்க 7th ஸ்டுடியோ. இந்த பார்லர் தான் போயிருந்தோமே. ஐ லைக் ஸோ மச். அண்ட் இவங்களுடைய ஆம்பியர் ஆகட்டும், உள்ளார ரிசீவ் பண்ணுற விதமாகட்டும் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் நாம் எந்த எக்ஸ்பெக்டேஷனோடு போகிறோமோ அந்த எக்ஸ்பெக்டேஷனை ஃபுல்ஃபில் பண்ணுறாங்க. அதுதானே முக்கியம். நாம் ஒரு எக்ஸ்பெக்டேஷனில் போயிருப்போம், அவங்களுடைய கம்ஃபர்டபுளால் நம்மளை அதை வந்து ஸ்ட்ரெஸ் பண்ணுவாங்க சில இடத்துலலாம், இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு. ஆனால் பட் வந்து நாங்கள் என்ன சொன்னோமோ அதை அப்படியே ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாங்க. சூப்பராக பொண்ணுமே நல்லா நீட் அண்ட் குட், நல்லா அழகாக இருந்தாங்க. இந்த பார்லர் வந்து எனக்கு ஸ்பெசிஃபிக்காக இந்த பார்லர் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நீங்கள் பாண்டிச்சேரி இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த பார்லர் போய் விசிட் பண்ணி பாருங்கள். ஸோ பொண்ணு வந்து நான் இந்த வீடியோவில் வந்து காட்டலை. சம் பர்சனல் இதுவால் நான் வந்து பொண்ணை வந்து காட்ட விரும்பலை. பட் ஆனால் வந்து நல்லா நீட்டாக அழகாக செட்டில்டாக பொண்ணு அதாவது நாங்கள் பார்த்த பொண்ணு மாதிரியே அழகாக எங்களுக்கு வந்து கொடுத்துருந்தாங்க. கண்டிப்பாக இந்த 7th ஸ்டுடியோடைய இன்ஸ்டா ஐடி நான் வந்து டேக் பண்ணுறேன், கீழே கமெண்ட்டில் வந்து கொடுக்குறேன். நீங்கள் போய் வந்து செக் அவுட் பண்ணி பாருங்கள். இவங்க வந்து காஸ்ட் வைஸுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நமக்கு ஏற்ற மாதிரி அஃபோர்டபுளாக பண்ணி கொடுக்குறாங்க. அதனால வந்து ஓவராக டிஸ்கவுண்ட்லாம் பண்ணி கொடுப்பாங்களா கிடையாது. நம்மளுக்கு பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி நீட் அண்ட் குட்டாக, நம்ம பட்ஜெட்டுக்கு எப்படி நீட்டாக நம்ம செய்யணும் அப்படின்னு நினைக்கிறோமோ அதேமாரி வந்து நல்லா அழகாக வந்து பண்ணி கொடுத்துருந்தாங்க. எனக்கு ரொம்பவே வந்து பர்சனலாக ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு இந்த ஸ்டுடியோ வந்து. ஸோ அன்றைக்கி வந்து ஃபங்க்ஷனை வந்து நாங்கள் என்னென்ன அவுட்ஃபிட் போட்டிருந்தோன்றதை உங்களோட ஷேர் பண்ணுறேன். ஸோ சாய்குட்டி இந்த அவுட்ஃபிட்டில் தான் இருந்தான். சூப்பராக இருந்துச்சு. இந்த ஷர்ட் வந்து அவனுக்கு ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இந்த சாரீ நிஜமாகவே சொல்கிறேன், ஃபங்க்ஷன் வந்து ஒரு ஃபோட்டோ எடுக்கக்கூட எங்களுக்கு டைம் இல்லை. பட் ஆனால் ஆல்பம் வந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் அந்த ஃபோட்டோ வந்து அட்டாச் பண்ணுறேன். கீர்த்தியோடைய அவுட்ஃபிட் இது தான். கீர்த்தியோடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எவ்வளோ ஆட்டம் பாருங்கள். ஒரு ரிலேஷன் ஃபங்க்ஷன்ஸ் தான் இது. என்னுடைய பிரதரின்னுடைய பொண்ணுடைய ஃபங்க்ஷன் தான் இது. ஸோ எப்படி இருந்துச்சுன்றது கமெண்ட் செக்ஷன் பண்ணுங்க. பாய், டேக் கேர். அண்ட் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ